ஹலோ மக்களே, ஃபெப் 24 சலங்கி ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கொட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் அபூர்வா மீராக்கு தைரியம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ அவமானப்பட்ட அது நான் அவமானப்பட்ட மாதிரி, நாங்கள் உன்னை அப்படிலாம் விட மாட்டோம், உங்கள் அண்ணன் உன்னை அப்படிலாம் விட மாட்டார், அந்த சாரதா பக்கத்துலலாம் போய் கேபி நிற்க போகிறதில்ல, எதுவும் பண்ண போகிறதும் இல்லை, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்து அபூர்வா மீரா கிட்டே இந்துக்கு கால் பண்ணி வர சொல்லுன்னு சொல்கிறாங்க. மீராவும் இந்துக்கு கால் பண்ணுறாங்க. இந்து இல்லை நான் பெரியம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மீராவை ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. அம்மா நீங்கள் நான் ஒருத்தி இருக்கும்போது என்ன பெரியம்மா இது என்ன புது உறவு முறையெல்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி கத்துறாங்க. உடனே இந்து பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ககனம் தான் முக்கியம், நான் அவங்க வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. உடனே இதை கேட்டு மீரா இன்னும் டென்ஷன் ஆகிடுறாங்க. அபூர்வா ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. அதுக்கடுத்து இவங்கெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் அங்கே ககன் வேக்கப் எந்திக்கிறாரு. காலையில் எழுந்திரிச்ச உடனே ஹே சிரி வீடியோ கால் பூமின்னு சொல்கிறாங்க. உடனே பூமியும் அங்கே தொங்கிட்டு இருக்காங்க. அவங்களும் அட்டன் பண்ணி மரியாதையாக பேசுகிறாங்க ககன்கிட்ட. நீ இப்படி சொல்லும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ககன் நீ இன்னைக்கு ரெடியாயிரு, நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து பூமி நேற்று நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அபூர்வா கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன், அவங்க என்னை திட்டினாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ வெளியெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதுவும் இல்லாமல் அப்பாவும் அதுக்கு சப்போர்ட்டு, கல்யாணம் முடிகிற வரைக்கும் வெளியெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து ககனுக்கு கோவம் வருது. நமக்கு கல்யாணம் ஆக போகுது, நம்ம ஒரு மெமரிஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணணும், இதெல்லாம் மெமரிஸ் தானே, இதையே நம்ம போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது அப்படின்னு சொல்லிட்டு ககன் டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கடுத்து இவங்க அபூர்வா இங்கே அவங்க வீட்டுக்கே போகிறாங்க. யாரும் இந்து வீட்டுக்கே போகிறாங்க. அதுக்கடுத்து வீட்டு வாசலில் நின்று அப்போ அந்த வெங்கடேஷ் இந்துவோட மாமனார் வாங்க மேடம் மரியாதையை கூப்பிட்றாங்க. அவங்க இந்த அபூர்வா மிடில் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேவலமாக நடத்துகிறாங்க. அவங்கள மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. அதுக்கடுத்து வீட்டுக்குள்ளே போய் இந்துக்கிட்டேயும் பேசுகிறாங்க. உனக்கு என்ன உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா, என்னையே எதிர்த்து பேசுகிற, அம்மா மீராவே எதிர்த்து பேசுகிற, அவ்வளோ பெரிய ஆளா நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்து ரொம்ப திட்டுறாங்க. உனக்கு எங்கேருந்து திடீர்னு முளைச்சா அந்த ககன் அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டுறாங்க. புதுசாக அண்ணன்னு சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு. உடனே அதுக்கடுத்து இந்துவும் எனக்கு என் அண்ணன் அன்னைக்கு நீங்கள் 2 கோடி கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டீங்க, எனக்கு என் அண்ணன் தான் என் வாழ்க்கை போகிற நேரத்தில் என்னை காப்பாற்றினாங்க, அவங்களுக்கு நான் அவங்களுக்காக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பலாருன்னு அற விடுறாங்க அபூர்வா இந்துவை. உடனே அதுக்கடுத்து எங்கேருந்து உனக்கு புதுசாக வந்தான் இந்த அண்ணன், காசு கொடுத்தோன்னே எல்லாம் அவனுக்கு ஜாலராக தட்டுறீங்களா ககனுக்கு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க அபூர்வா. அதுக்கடுத்து தரன்னு அவங்கள இந்துவை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அதுக்கடுத்து நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வெங்கடேஷ் சொல்கிறாரு. உடனே அவரையும் அசிங்கமாக திட்டுறாங்க அபூர்வா. உடனே இழுத்துட்டு போய் காரில் இங்கே வீட்டில் மஞ்சள் நீராட்டி விழாவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த மஞ்சள் இடிப்பாங்க, அந்த ரிச்சுவல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அபூர்வா எங்கே அப்படின்னு சரசந்திரா கேட்குறாரு. உடனே அதுக்கடுத்து அபூர்வா தெரியலையே, கால் பண்ணிங்களா அப்படின்னாங்க. அப்போ தான் அபூர்வா கார் நிற்கும். அதுக்கடுத்து காருக்குள்ளே வச்சு இந்துவை மிரட்டுவாங்க. எதுவும் உண்மையெல்லாம் சொல்லக்கூடாது, இங்கே நீ சிரிச்ச முகமாக இறங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்களும் வராங்க. ஏன் நீ வம்சியை கூட்டிகிட்டு வரல அப்படின்னா, இல்லை அவங்களுக்கு வேலை இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ககன் சரச்சந்திரா வீட்டில் வருவார். ஹே சரச்சந்திரா அப்படின்னு கூப்பிடுவார் வாசலில் நின்றுட்டு. அதுக்கடுத்து மாமா அப்படின்னு கூப்பிட்டுட்டு சிரிச்சிட்டே வருவார். ஐ லவ் யூ மாமா, ஐ லைக் யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு ககன் இந்த மாதிரி சொல்லிட்டே வீட்டுக்குள்ளே சரச்சந்திரா கை கொடுத்து கட்டி பிடிச்சிட்டு இருப்பார். உடனே சரி கேட்பான், ஏன் இன்னைக்கு மஞ்சள் அடிக்கிற ஃபங்க்ஷன்ஸ் அண்ணா வீட்டில் நடக்கலையே, அண்ணா இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான். சரி உடனே அதுக்கடுத்து இவங்க திருப்பி ஐ லவ் யூ ஐ லைக்குன்னு சொல்லியிருப்பான். உடனே மருதானியில் கேட்கும், என்ன திடீர்னு பாசம், எதுக்கு ஐ லவ் யூ ஐ லைக் இல்லை சொல்லிட்டு இருக்க மாமா கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாதா, என்னையும் பூமியும் வெளியே மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்பேன். ஆமாம் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு மருதானியில் சொல்லுவோம். அது கேட்டு இவ்வளோ பெரிய வீடு இருக்கும்போது நீங்கள் எதுக்கு வெளியே போயெல்லாம் மீட் பண்ணுறீங்க, வீட்டிலே மீட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவான். அப்படியே பீட்டை மாற்றி போட்டுருவான் ககன். உடனே இது கேட்டு மீரா வாய்க்கிலே வணங்குவாங்க. இது என்ன வீடா இல்லை டூரிஸ்ட் பிளேஸா, எல்லாரும் இது பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே அதுக்கடுத்து தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன்லாம் நடந்துகிட்ருக்கோம். அப்படி ஒருத்தர் பேசிகிட்டு இருப்போம். அதுக்கடுத்து அபூர்வா கோவந்துடும். திரும்ப ககன் பூமியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவான். உடனே அபூர்வா கத்த ஆரம்பிச்சிடா, ஏய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. உடனே அதுக்கடுத்து சரச்சந்திரா அபூர்வா கையை பிடிச்சிட்டு உடனே கோவப்படாது அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சிடுவார். உடனே அதுக்கடுத்து அவ்வளோ பிளேட் அப்படி சிரிச்சுட்டே மரியாதையாக பேசுகிற மாதிரி பேசிடுவா. அதுக்கடுத்து உள்ளே போவாங்க. ககன் பூமியை ஃபாலோ பண்ணிகிட்டே பின்னாடியே அபூர்வாவும் சரச்சந்திராவும் வருவாங்க. அதுக்கு பின்னாடி மருதானியில் வருவா. அதுக்கு பின்னாடி நட்சத்திரமும் சரியும் உள்ளே வருவாங்க. உடனே அதுக்கடுத்து என்ன எல்லோரும் வரீங்கன்னு சொல்லிட்டு ககன் எல்லோரும் ப்ரைவேசியாக பேச போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கடுத்து மருதாணி இலையை பற்றி கேட்பான். அப்புறம் நானும் பூமியும் பேச போகிறோம். மாமாவும் சின்ன அத்தையும் பேச போகிறாங்க. சின்ன அத்தைனா அவங்க யார் அபூர்வா சொல்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து செரியும் நட்சத்திரம், நீங்கள் எதுக்கு இடையில நடுவில் அப்படிமா, நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணியில் வந்து பேசி சமாளிச்சிருவாங்க. அதுக்கடுத்து அவன் வந்து நாங்கள் கல்யாணம் ஆகிட்டு எங்கள் ரூம் எங்கே இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருப்பான். ரொம்ப நல்ல மூலில் இருக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கன்னு உடனே மாடியில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எரிச்சலில் சொல்லிட்டு இருப்பான். அந்த ரூம் தான் அப்படின்னு சொல்லுவாள். உடனே அதுக்கடுத்து சரி அப்படாங்க இப்போ அங்கே போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே போயிடுவான். ககன் வந்து மேலே போயிடுவான். போயிட்டு திரும்ப டோர் லாக் பண்ணிடுவாங்க. உடனே இங்கே கீழே வந்து சரச்சந்திரா வந்து இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துட்டு இருப்பாரு. அபூர்வாவும் இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துட்டு இருப்பாங்க. மருதாணியில் எப்படா வெளியே வருவாங்க அப்படின்ட்டுருப்பான். இங்கே நட்சத்திராக்கு வந்து எரிச்சலாயிரும், காண்டாயிருவா. சரி வந்து இன்னைக்கு அண்ணா நல்ல முள்ளா இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அங்கே வந்து அவங்க பூமி வந்து கோவப்படுவாங்க. அப்பா தான் உங்களை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, அப்புறம் ஏன் திரும்ப வந்து இது பண்ணுறீங்க, என்னையே தான் தப்பாக நினைக்கிறாங்க, இது நான் வர சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருப்பா. அதுக்கடுத்து அவன் வந்து இல்லை நீ அப்பா இன்னும் பெர்மிஷன் தரல, நீங்கள் பெர்மிஷன் தரதுக்கு முன்னாடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்கடுத்து இன்னும் டான்ஸ் அகாடமிக்கு வேறு நான் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கு வேறு அப்பா கிட்டே பெர்மிஷன் கேட்கணும். நான் உடனே சொல்லுவான், நான் தான் உனக்கு தரேன், நீ ஏன் டான்ஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். இல்லை அது எங்கள் அம்மாவோட கனவு, அம்மா இங்கே இருக்கிற இது சொத்து இதெல்லாம் இல்லாததா அம்மாவோட கனவு, அதை நான் அப்பா மூலியமாக தான் அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சாரதா வந்து ஹாலில் உட்காந்துருப்பா. பூர்ணி வந்து வெட்டிங் லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து இந்த வெட்டிங் இன்விடேஷன்ஸ்க்கு என்ன டிசைன்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. உடனே அம்மா கிட்ட காட்டுவாங்க. சாரதா அம்மா கிட்ட காட்டி இது நல்லா இருக்குன்னு ஒன்று ஒன்றா பூர்ணி கேட்டுட்டு இருப்பாங்க. எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பூர்ணி ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள், எல்லாத்தையும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா சரி அதில் நான் எதுன்னு செலக்ட் பண்ணுறதுன்னா, எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது, நீயும் அண்ணனையுமே பார்த்து இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, நாங்கள் இந்த எஞ்சி போயிடுவாங்க. அதுக்கடுத்து பூர்ணி சொல்லுவாங்க, இந்த அம்மாவுக்கு என்ன தான் ஆச்சு, கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து இவங்க ஒழுங்காகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து வாசலுக்கு போயிடுவாங்க. சாரதா வாசலுக்கு போனோன்னா அங்கே மஞ்சள் இடிச்சிட்டு இருப்பாங்க. நிறைய லேடிஸ் எல்லாம் மஞ்சள் இடிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அதில் வந்து ஒரு லேடி வந்து பேசுவாங்க, உனக்கு இந்த ககன் பூமி கல்யாண விஷயத்தில் உனக்கு சந்தோஷம் இல்லையா, நீ ஏன் சோகமாகவே இருக்க, உனக்கு விருப்பம் இல்லாமல் தான் நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிச்சி தான் நடக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சோகமாலாம் இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிரிச்சிட்டு திரும்ப மாடிக்கு போயிடுவேன். நான் அவங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிடுவாங்க. மாடிக்கு போயிட்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க. கண்ணாடி முன்னாடி பார்த்து அவங்க வந்து அபூர்வா சொன்னதெல்லாம் ஞாபகம் வரும். அவள் வந்து நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து அவளுக்கு திரும்ப ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அவளும் அழக்கூடாதுன்னு பாப்பானா அவளை முடியாது, கண்ணாடி பார்த்து அழுதுருவா. கண்ணாடி முன்னாடி நின்று அவளுக்கு அழுக தான் வரும். சிரிக்க ட்ரை பண்ணுவாள், ஆனால் நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாள், வராது, அவளுக்கு அழுகையாக வந்துடும். இன்னும் இப்படி இருக்கும்போது வம்சியோட அப்பா அம்மா வெங்கடேஷும் அவங்க ஒய்ஃபும் வந்து வீட்டுக்கு வருவாங்க. சாரதா வீட்டுக்கு வந்துட்டு என்னம்மா இங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க வீட்டுக்குள்ளே. உடனே அதுக்கடுத்து சாரதா வந்து வாங்க அண்ணா வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்து வரலையான்னு கேட்பாங்க. இல்லை இந்துவை வலுக்கட்டாயமாக அந்த அபூர்வம் வந்து இழுத்துட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இல்லை நீ பார்த்தாலே டயர்டாக இருக்கேன்னு தெரியுதுமா, நீ போடுவா அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் வந்து அவங்க ஒய்ஃபை போட சொல்லுவாங்க காஃபி. திரும்ப அவங்களும் காஃபி போட்டு போயிடுவாங்க. அதுக்கடுத்து அப்புறம் வந்து சாரதாவுக்கு கால் பண்ணி வந்து என்ன உன் பையன் ரொம்ப எல்லை மீறி பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ எப்போ டிவோர்ஸ் கொடுக்குறியோ அப்போ தான் இது நடக்கும், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, கேபிக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது கூட இன்னொன்று சேர்த்துக்கோ, கல்யாணம் நடக்கிற வரைக்கும் உன் பையன் இங்கே வரவே கூடாது, அவன் வந்து என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து திறமையாக அப்புறம் வந்து ககனை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இங்கே மாடியில் போனவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே எல்லோரும் நடந்துட்டு இருப்பாங்க. அபூர்வா, சரச்சந்திரா, மருதாணி எல்லோரும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் ரூமையே எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே வந்து உள்ளே வந்து நான் டான்ஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு என் அப்பா சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க எப்படி அப்பா ஒத்துக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பா. அது எங்கள் அம்மாவோட கனவு, அதை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்வாங்க. அவனே ககன் கண்டிப்பாக அவங்க அப்பா ஒத்துப்பாங்க, நான் ஒத்துக்க வைப்பேன், நான் உனக்கு இது உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் உனக்கு பக்கபலமாக இருப்பேன், இது நீ கண்டிப்பாக நீ டான்ஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தைரியம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதுதான் மக்கள் இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரூபா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி.